அளவில் பெரும்பாலான மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்திட்டு வராங்க. பயனர்களின் சௌகரியத்திற்கு ஏற்ப அவ்வப்போது பல்வேறு புதிய வசதிகளை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்திட்டு வருது. அந்த வகையில தற்போது வாட்ஸ்அப் வழியாகவே ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ் சேவையை அறிமுகப்படுத்தி இருக்கு வாட்ஸ்அப் நிறுவனம். இதன் காரணமா பயனர்கள் இனி ரீசார்ஜ் செய்ய அதிக மெனக்கிட தேவையில்லை. இதற்கு முன்பாக வாட்ஸ்அப் வழியாக மின் கட்டணம் செலுத்துதல், பண பரிமாற்றம் உள்ளிட்ட சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த வரிசையில அடுத்தடுத்து புது அப்டேட்டுகளை பயனர்களுக்கு இந்த நிறுவனம் செயல்படுத்திட்டு வருது. வாட்ஸ்அப் ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ் தேவையானது படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆண்ட்ராய்டு மற்றும் iOS சாஃப்ட்வேர் மொபைல்களில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. வெகு விரைவில் அனைத்து பயனர்களுக்கும் இந்த வசதி பரவலாக கிடைக்கும் என தகவல் வெளியாகி இருக்கு. வாட்ஸ்அப் மூலம் ரீசார்ஜ் செய்யும் வசதி அறிமுகத்திற்கு வந்திருப்பதன் மூலமா இந்த வசதியை பயன்படுத்த UPI லாகின் செய்வது அவசியம். வாட்ஸ்அப்ல பண பரிமாற்ற வசதி கொண்டு வரப்பட்டாலும் பயனர்கள் இந்த வசதியை அவ்வளவாக பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக ஜிபே, போன்பே உள்ளிட்ட செயலிகளையே பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில வாட்ஸ்அப் சேவையை பயனர்கள் அதிக அளவில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் விதமாகத்தான் தற்போது ரீசார்ஜ் சேவை அறிமுகப்படுத்தி இருக்கு. வாட்ஸ்அப் ரீசார்ஜ் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தினால் ஜிபே மற்றும் போன்பேவின் பயன்பாடு குறையும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது பொதுமக்கள் ரீசார்ஜ் கடைகள் மற்றும் ஆன்லைன் UPI செயலிகள் வழியாகவே ரீசார்ஜ் செய்துட்டு வராங்க. இந்த நிலையில பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் ரீசார்ஜ் வசதி அறிமுகப்படுத்துவது பலருக்கும் எளிதாக இருக்கும் என கருதப்படுது. இருந்தாலும் இந்த வசதிக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் என்பது இனிதான் தெரிய வரும்.